ஒரு கல் இப்போ நீங்கள் போட்டுக்கிறீங்க. ஆமாம்மா. உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். உடனே உங்கள் தம்பியும் அதே கல்லை வாங்கி போட்டுக்கலாம். அதுதானே கேள்வி. நான் போடுற சஜஸ்ட் பண்ண அவர் வாங்கல போடலாமா? அது ஓகே. நல்லா இருக்கு, நீயும் போட்டுக்கன்னு ஒருத்தர் சொல்கிறேன்னு கரெக்டான்னு கேட்குறேன். ரைட். அது தப்பு. குதிரைக்கு குர்ரம்னா யானைக்கு அறம்னு சொல்லக்கூடாது. அந்த மாதிரி விரயஸ்தானத்தில் ஒருத்தருக்கு இருந்து அதை சரி பண்ணுறதுக்காக நம்ம கொடுத்த கல், அந்த மாதிரிலாம் விரயமே பண்ணாமல் ஒழுங்காக இருக்கிறவனுக்கு போட்டால் என்ன ஆகும்? மாறிடுவான். உல்ட்டாவாயிடுவார். அவர் விரயமில் ஆரம்பிச்சிடாரு. ஜி, கற்களின் பலன்கள் ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடுமா, இல்லை ஒரே கல் எல்லாரும் போட்டுக்கலாமா? ஓகே. அதாவது நீங்கள் கேட்குறது இப்போ ஒருத்தருக்கு ஒரு கல் போட்டு அதனால் அவருக்கு நன்மை அடைந்தால் அதே கல்லை இன்னொருத்தரும் போட்டுனா அந்த நன்மை கிடைக்கும். நான் போட்டது என் தம்பிக்கு போடலாமா? அந்த மாதிரி ஒரு ஃபேமிலிக்குள்ளே போட்டுக்கிறாங்க இல்லைங்களா? நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க? இப்போ ஒரு கல் இப்போ நீங்கள் போட்டுக்கிறீங்க. ஆமாம்மா. உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்குது. உடனே உங்க தம்பியும் அதே கல்லை வாங்கி போட்டுக்கலாம். அதுதானே கேள்வி. நான் போடுற சஜஸ்ட் பண்ண அவர் வாங்கல போடலாமா? ஓகே. நல்லா இருக்கு, நீயும் போட்டுக்கன்னு ஒருத்தர் சொல்றேன்னு கரெக்டான்னு கேட்குறேன். ரைட். அது தப்பு. அது தவறு. அதாவது எப்படி தவறுன்னா, இப்போ ஒருத்தருக்கு ஒரு ஸ்டோன் போட்டு, அந்த ஸ்டோன் போட்டு அப்படின்னு சொல்றதோட மீனிங், அது பின்னாடி பேக்ரவுண்டில் என்ன இருக்குன்னா, அவங்க ஒரு நல்ல மனநிலையோட, சுத்தமான நம்பிக்கையோட, ஒரு ஜெனுயின் அஸ்ட்ராலஜரை பார்த்து அவர் சுத்தபத்தமான வாழ்க்கையை வாழ்ந்து, சும்மா ஏனோ தானோன்னு போன வாட்டி டக்குன்னு நீங்கள் இதை போட்டுருங்க அது அந்த மாதிரிலாம் இல்லாமல், ஜாதகங்களை ப்ராப்பராக அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய 16 அம்சங்களையும் ஒழுங்கா பார்த்து, அம்சங்கள் ஏன்னா ராசி, நவாம்சம், சதுர்விம்சாம்சம், சதுர்வேதாம்சம், அஷ்டவிம்சாம்சம், நவாம்சம், இந்த மாதிரிலாம் பல அம்சங்கள். எல்லா அம்சங்களும் ஆய்வு பண்ணணும். கண்டிப்பாக பண்ணணும். அப்புறமாக அஷ்டவர்க்கம் பார்க்கணும், பின்னாஷ்டக வர்க்கம் பார்க்கணும். ரைட்டா? அது நம்ம ஜாதகத்தை பற்றி பேசும்போது போகலாம், ஜோதிடத்தை பற்றி. இப்போ கல்லை பற்றி பேசும் பொழுது இந்த மாதிரி எல்லா ஆஸ்பெக்டையும் ஆராய்ந்து சொன்ன ஒரு சஜஷன். இன்ன பர்பஸ்க்காக, பர்பஸ் மெயின். ஆமாம். நான் ஃபஸ்ட்டு இன்டர்வியூலேயே சொன்னேன் 6 விதமான கற்கள் இருக்கு, ஞாபகம் இருக்கு. ஸோ என்ன பர்பஸ்க்காக அந்த கல் போடுறாங்க அப்படின்னு சொல்ல ஒரு கல். உதாரணத்திற்கு ஆஸ் யூஷுவல் நம்ம ரூபியே எடுத்துக்கலாம், மாணிக்கம். இப்போ உங்களுக்கு சப்போஸ் அந்த மாணிக்கம் அணிந்து நீங்கள் என்ன காரணத்துக்காக அந்த ஜோதிடரிடம் சென்றீர்களோ அந்த காரணம் வெற்றிகரமாக அமைந்து ஒரு நல்ல பிஸ்னஸ் அதுக்காக போயிருந்து, தன பலத்திற்காக போயிருந்து, அது சரியானதுக்கு அப்புறமாக உங்களுடைய சகோதரன் தம்பியோ அல்லது உங்களுடைய ஓன் பையனோ, புத்திரம் அல்லது நண்பனோ மனைவியோ யாருக்குமே இதை உடனே இந்த கல்லை போட்டுக்கோ இது சரியாயிடும்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லக்கூடாது, முடியாது. நிறைய இடங்கள் நடக்குது, அதான் கேட்டேன். இல்லை, அதெல்லாம் நடக்கக்கூடாது. நடக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லலாமே, நடப்பதை நிறுத்த முடியாது. ஆனால் தவறுங்கன்னு சொல்கிறேன். தவறு, கண்டிப்பாக தவறு. பட் சில அந்த மாதிரியான சஜஷன்ஸ் நடப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதாவது ஜி, ஒரு ஜோதிட கட்டம் அப்படிங்கிறது 12 ராசிகள் இருக்கு. ஆமாங்க. 9 கிரகங்கள் இருக்கு. இதை தவிர சந்திரஸ்தானம் இருக்கு, ராசி. என்ன லக்னத்திற்கு என்ன ராசி. இப்போ சிம்ம லக்னத்திற்கு சிம்ம ராசி இருக்கலாம், கன்னியா ராசி இருக்கலாம், துலா ராசி இருக்கலாம். இந்த மாதிரி 12 144 × 9 இப்படி மல்டிபிள் பண்ணால் அவ்வளோ வித்தியாசமாக இருக்கு. இதில் ஒரு ராசிலையும் என்ன பாகையில் கிரகங்கள் இருக்கோ அதையும் பார்க்கணும்.
ஆஹா, ம். அதனால நவாம்சம் மாறும். ஓ, மாறும். சரி சரி, உள்ளுக்குள்ள மாறுறது இருக்கு. ஆ, ம். மாறுதல் இருக்கு. அந்த நவாம்சம் மாறும் பொழுது தசாம்சம் மாறும், ம். வேதவிம்சாம்சம் மாறும், அஷ்டவிம்சாம்சம் மாறும், திரேகானம் மாறும், எல்லாமே. ஸோ இப்போ எல்லாமே நல்லா இருந்து சகோதரர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையே இல்லை. ஆ, பாகப் பிரிவினை, ஆ, ஏதோ ஒன்று, ம். அண்ணன் தங்கை. இந்த இடைப்பட்ட காலத்தில் முக்கால்வாசி இது மூவி இப்படிதான். ஆமாங்க. அப்பாவுக்கும் அந்த குடும்பத்துக்கும் பெரிய பிரச்சனை இருக்கும். ஆனால் ரெண்டு பொண்களை இந்த பொண்ணும் பையனும் காதலிச்சிட்டு இருப்பாங்க. ஆமாம். அந்த மாதிரியான சில பகைகள் இதெல்லாம் வந்து திரேகானம்ங்கிறத வச்சு பார்க்குறோம். ஓ. அப்போ இதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு கூட கல்லை கல். போட்டு சரி ஆ, பண்ணலாம். சரிங்களா? அப்போது ஒரே கல்லாக வரலாம். ஆ, கரெக்ட். அதை வச்சா சொல்லுங்க. அப்படியும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் பார்த்து போடுறது நல்லது எல்லாருக்குமே. ஆமாம். அப்போது தனபாகியம், எதிரிகளை அழிப்பது, விரயங்களை கம்மி பண்ணுவது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் டோட்டலாக மாறும். வரும். அந்த காலத்தில் கிராமங்களில் இருந்த பல மிராஸ்தார்கள், நிலம் வைத்தவர்கள், வைத்து கொண்டிருந்தவர்கள், இவங்கெல்லாம் ஒரு எல்லாமே ப்ராக்டிக்கலாக சொல்லுவாங்க. எல்லாத்தையுமே அழிச்சிட்டாருங்க இவர். ஆமாம் ஆமாம். அழிப்புன்னா எங்கேயோலாம் போகும் ஆமாம். காசு, சுகத்துக்காக. வீட்டை எழுதி கொடுத்துருவாங்க, நிலத்தை எழுதி கொடுத்துருவாங்க, அந்த மாதிரி எல்லாம். அந்த மாதிரி விரயஸ்தானத்தில் ஒருத்தருக்கு இருந்து அதை சரி பண்ணுறதுக்காக நம்ம கொடுத்த கல், ஆ, ஆ. அந்த மாதிரிலாம் விரயமே பண்ணாமல் ஒழுங்காக இருக்கிறவனுக்கு போட்டால் என்ன ஆகும்? என்ன மாறிடுவான். ஓ, உல்டாவாயிடுவார். அவர் விரைமல ஆரம்பிச்சிடாரு ப்ரோ. விரயத்தை நிறுத்த செல்றவருக்கு தான் அதை கொடுக்கணும். ஆமாம், விரயம் பண்ணாதவருக்கு அதை கொடுக்கக்கூடாது. அது கொடுக்கவே கூடாது. அப்புறம் இவங்களுக்கு இவராக விருப்பப்பட்டு பண்ணாலும் பண்ணாட்டினாலும் விரயம் ஆயிடும். ஆயிடும். அந்த மனம் வந்துருங்கிறீங்க. மனம் வராது, நிகழ்வுகள் நிகழ்வு அந்த மாதிரி நடந்து நடக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் ஒரே ட்ரைன் ஹோலை பெருசு பண்ணியாச்சுன்னாக்கா எல்லாம் போயிடும். ஓ, ரைட். அது அதனுடைய வேலையை அது செய்ய ஆரம்பிச்சிடும். அதுக்கு அது உறுதி, 100% உறுதி. அதனால ஸோ ம். அந்த மாதிரி வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, குதிரைக்கு குர்ரம்னா யானைக்கு அர்ரம்னு சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது. அதான். அப்படின்ட்டு. தெலுங்குல வந்து குதிரைக்கு வந்து குர்ரம்னு சொல்லுவாங்க, உடனே யானைக்கு வந்து எர்ரமா அப்படின்னு. அந்த மாதிரி தான் இதெல்லாம். ஸோ ஒருத்தர் போட்டு நல்லா ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இன்னொரு சஜஸ்ட் பண்ணக்கூடாது. பண்ணக்கூடாது, அதான். தவறு. அது சில சமயத்துல நடக்கலாம்னு நினைச்சு பண்ணி அதுக்கப்புறம் எல்லாம் போனதுக்கு அப்புறமா அதை கழட்டி வச்சு என்ன பண்றது? நிறைய பேர் இந்த ராசிக்கு இது போடலான்னு சொல்லிடுறாங்களா, அதை வச்சு தான் கேட்கணுங்க. அதில் அது கிடையாது. அரைகுறையாக இந்த விஷயங்கள்லாம். ஏன்னா பொதுமக்கள் மத்தியில இதை வந்து ஒரு சாதாரண மேட்டர் ஆக்கிட்டாங்க. ஆமாம் ஆமாம், கரெக்ட். விருச்ச ராசி இந்த கல்லை போடு, அதை ரிஷபம் போடு, இதை போடு, சொல்லிடுறாங்க. அதுதான் கேட்கணும். அதெல்லாம் பண்ணுன்றாங்க. ஆ. ராசியை மட்டும் வச்சு கல் போடுறது வந்து ஓகே, அது வந்து தவறுன்னு இல்லை. அதுவும் ஒரு சாஸ்திர, ஜோதிஷ இருக்கு. சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட விஷயம்தான். ம், ம். இருந்தாலுமே அது மட்டுமே பிரச்சனைகளை சால்வ் சால்வ் பண்ணல. பண்ணலாம். நீங்க சொல்ற மாதிரி இத்தனை அம்சங்களை பார்த்து ஆயிரத்து எல்லாத்தையும் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து. போட்டு. ஆமா. ம், ஒருத்தருக்கு வந்து ஒரு ஜாதகத்துல ம். இருக்கிற 9 கிரகங்கள்ல ஒரு கிரகமும் ஒரு வேல்யூ அக்வயர் பண்ணிருக்கு. இருக்கு, கரெக்ட். சரியா? ஆ, ஏற்கனவே நல்ல பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு கிரகத்துக்கு போய் இன்னும் சக்தியை கூட்டி என்ன எஃபெக்டே தெரியாது. தெரியாது, கரெக்ட். எது வீக்கா இருக்கோ அது கொடுக்கணும். இப்போ நல்ல பிரைட்டா இருக்கிற ரூம்ல போய் இன்னொரு ஒரு 40 வாட்ஸ் பவர் போட்டு விட்டா அது என்ன பெருசா தெரியாது, கரெக்ட். வேஸ்ட். வேஸ்ட். வேஸ்ட் மட்டும் இல்ல, அது ஒரு எக்ஸ்ட்ரா இரிட்டேஷன் இரிட்டேஷன் தான். மனசு. ம், ம். அதனால அந்த மாதிரிலாம் பிளைண்டா சஜஸ்ட் பண்ணக்கூடாது. பண்ணக்கூடாது. எது தேவையோ அதை. இந்த கல்லு, ஜோதிஷம், பூஜை, ம், பரிகாரங்கள், இது எல்லாமே சரியான கைடன்ஸோட பண்ணணும். பண்ணணும். எது கைடன்ஸே இல்லாம பண்ணலாம் அப்படின்னா, ஆ, பிளைனா கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றோம், சாமி கும்பிட்றோம், நவகிரகத்தை சுற்றி வர்றோம். இதெல்லாம் யார் கைடன்ஸ் வேண்டியது? யார் கைடன்ஸும் வேண்டாம். அவங்க பாட்டு டெய்லி ஒரு வயசில் பெரியவங்க, ஒரு 55-60 வயசு, இன்னும் அதுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க, அவங்க மாலை நேரங்களில்
வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலில் போகிறது, சுவாமி தரிசனம் பண்ணுறது, தீபாராதனை பார்க்கறது, ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கோயில்ல ஏதோ ஒரு இடத்துல உட்கார்றது, ஸ்லோகம் பாடுறாங்க, பஜனை கிஜனை பண்ணுறாங்க, கேட்குறாங்க, வரலான்னா அது பொதுப்படையான இது ஒரு புண்ணிய காரியம். பட் இந்த மாதிரி ஜோதிஷ ரீதியாக போடும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக, ஜாக்கிரதை. அதுவும் தவறான கைடன்ஸ் கிடைச்சா உள்ளதும் போச்சுரா நொல்ல கண்ணான்ட்டு எல்லாம் போயிடும். அதனால ஒருத்தர் போட்டிருக்கங்கிறது நம்ம சஜஸ்ட் பண்ணக்கூடாது, இன்னொருத்தர் போட்டிருக்காருன்னு பார்த்து நம்மளும் போடக்கூடாது. அது பண்ணவே கூடாது, பண்ணக்கூடாது. அது கரெக்ட்.